ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போடுங்க. அடுத்த வீடியோ கூட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புத்த கயா, சாஞ்சி போன்ற புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று என்று கூறியவர்? ஆன்சர் ஏ, யுவான் சுவாங். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹரப்பா நகரத்தின் பரப்பளவுகளை சரியாக பொருத்த வேண்டும். ஆன்சர் பி, மேற்கில் பலுச்சிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரை, கிழக்கில் காகர் ஆக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை, வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான், தெற்கில் மகாராஷ்டிரா வரை ஹரப்பா நகரத்தின் எல்லைகள் பறந்து விரிந்திருந்தன. நெக்ஸ்ட் கொஸ்டின், குகையில் வாழ கற்றுக்கொண்ட மனிதன் எவ்வாறு அழைக்கப்பட்டான்? ஆன்சர் பி, குரோ மேக்னான்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜான் மார்ஷல் எந்த ஆண்டு ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார்? ஆன்சர் சி, 1924. ஜான் மார்ஷல் இந்திய தொல்லியல் துறையின் இயக்குநராக பணியாற்றினார். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹரப்பா நாகரிகத்தின் கூற்றுகளில் தவறானது? ஆன்சர் சி, மிக குறுகலான சாலை அமைப்புகள். ஹரப்பா நாகரிகத்தில் அகண்ட சாலை அமைப்புகள் கொண்டதாக இருந்தன. மற்ற மூன்றும் சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பி, 1861. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1, 1856ஆம் ஆண்டு ரயில் பாதை அமைக்கும் பொழுது பழங்கால சுட்ட செங்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. கூற்று 2, மும்பையிலிருந்து கராச்சிக்கு 1856ஆம் ஆண்டு ரயில் பாதை அமைக்கப்பட்டது. ஆன்சர் ஏ, கூற்று 1 மற்றும் சரி. கூற்று 2 எதற்காக தவறுனா, மும்பையிலிருந்து கராச்சிக்கு அல்ல, லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொழுது இந்த சுட்ட செங்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. நெக்ஸ்ட் கொஸ்டின், நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர்? ஆன்சர் சி, காளிதாசர். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகின் மிக பழமையான மெசபடோமியா நாகரிகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது? ஆன்சர் சி, கிமு 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிந்து சமவெளி மக்கள் எந்த உலோகத்தை பற்றி அறிந்திருந்தனர்? ஆன்சர் ஏ, செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். இதை ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சிந்து சமவெளி மக்கள் இரும்பை பற்றி அறிந்திருக்கவில்லை. என ஆப்ஷனில் இரும்பு இல்லாத செலக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீசா பிரமிட்டை கட்டியவர்? ஆன்சர் டி, குபு மன்னர். இந்த கீசா பிரமிடு கிமு 2000 ஆண்டு கட்டப்பட்டது. இந்த கீசா பிரமிடு சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், காஞ்சிபுரம் எந்த நாட்டில் புகழ்பெற்ற நகரம்? ஆன்சர் டி, தொண்டை நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று கூறியவர்? ஆன்சர் பி, திருநாவுக்கரசர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு உள்ளது? ஆன்சர் சி, புதுடெல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பழங்கால பாறை ஓவியமான கீழ்வளை எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் ஏ, விழுப்புரம். வலை கீழே விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பழங்கால பாறை ஓவியமான மாவடைப்பு எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் டி, கோவை. இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட்னா, கோவப்பட்டா மாரடைப்புங்கிற மாதிரி கோவை மாவடைப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், குரோமேக்னான்ஸ் மனிதர்கள் எந்த நாட்டில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன? ஆன்சர் பி, பிரான்ஸ். பிரான்ஸ் நாட்டில் லாஸ்காஸ் என்னும் இடத்தில் கிடைத்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அபு சிம்பல் கோவிலை கட்டியவர் யார்? ஆன்சர் பி, 2ஆம் ராமேசிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிந்து சமவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது?
ஆன்சர் டி உலோக காலம். ஏன்னா அவர்கள் வந்து உலோகத்தை பயன்படுத்தினார்கள் பார்த்தோம். அதனால ஆன்சர் டி வந்து உலோக காலம் என்பது சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை தனது நூலில் விவரித்தவர்? ஆன்சர் சி சார்லஸ் மேசன். உங்களுக்கான கொஸ்டினா பீகிங் மனிதன் எங்கு வாழ்ந்தான்ங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.